ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? திருச்சி மணப்பாறை அருகே வையம்பட்டியில் திமுக சார்பில் முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம், நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடந்தது. மின்சார அமைச்சர் செந்தில் பாலாஜி, பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். நாட்களுக்கு முன்னாடி ஒருத்தர் டெல்லி போயிட்டு வந்தார். காலையில ஒரு பேட்டியை கொடுத்தாரு, இரவு விமான நிலையத்தில் அடுத்த நாள் காலையில ஒரு பேட்டியை கொடுத்தாரு. முதல்ல கட்டடத்தை பார்க்க வந்தேன், ஆபீஸை பார்க்க வந்தேன்னாரு. அப்புறம் அடுத்த நாள் காலையில எதையோ சொன்னார். நாட்டினுடைய தேவைகளை சொல்வதற்காக வந்தேன்னு சொன்னார். நீங்க ஒரு கட்சியோட கூட்டணி இல்லை, இன்னும் 100 கட்சியோட சேர்ந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு உங்களால் ஒருபோதும் முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தாய்மார்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். அதிகமான திட்டங்கள் தாய்மார்களை நோக்கி மாண்புமிகு முதலமைச்சர்கள் வழங்குகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று குடும்பத்தில் ஒருவராக இருந்து மகளிருக்கு அந்த சாதனை திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர்கள் வழங்கி வருகின்றார்கள். முதல்வரினுடைய மாவட்ட செயலாளராக ஒரு அமைச்சராக இருந்து இது எங்கள் மாவட்டத்தினுடைய பிரச்சனை, இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த துணை மின் நிலையங்களை கேட்டிருக்கின்றார்கள். இந்த ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவோடு அந்த துணை மின் நிலையம் அமைப்பதற்கான